வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீனராசி 2026 குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளை செய்யுமா தீமைகளை தந்துவிடுமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்காரர்கள் 7.5 சனியில் ஜென்ம சனி, வன்மமும் போராட்டமும் மனக்கவலையும் கண்ணீரும், யார் மீதும் நம்பிக்கை இல்லாத தன்மையும், உறவுகளா வேணாண்டா சாமி, உறவும் வேணாம் நட்பும் வேணாம், தனியாக விட்டாவே போதும் என்கின்ற மனநிலையில் இருக்கும் மீனராசி. யாருக்குமே கெடுதல் செய்யலை, ஆனால் ஒருவரை வாழ வைக்க என்னவெல்லாம் வழி செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களை வாழ வைத்து அவர்களால் பல வகையான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி. மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் என்பது ஆண்டுதோறும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா கள்ளங்கபடம் என்பது பெரிதளவு இல்லாமல் வருங்கால வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஓயாமல் தன்னுடைய அறிவு பலத்தால் அனைத்தையுமே சாதித்து காட்டக்கூடிய மீனராசி. சாதனை என்பது சோதனைகளுக்கு பின்னால் தான் கிடைக்கும் என்பதை உணர்ந்த மீனராசி. சரி, நன்மைகள் நடக்குமா கெடு பலன்கள் வருமா என்கின்ற கேள்வி மீனராசிக்காரர்களிடையே அதிகமாக இருக்கிறது. ஜென்ம சனி என்பது சனி பகவான் 7.5 சனியிலேயே மிகவும் கொடுமை செய்யக்கூடிய ஒரு இடம் என்று தான் சொல்ல வேண்டும். ஜென்ம சனியில் இருக்கும்போது தைரியம் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, எது செய்தாலும் அது முற்று பெறாது, தோல்வியும் கவலையும் அவமானமும் வீடு தேடி வரும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலுமே நன்மைகள் என்பது சிறிதளவு கிடைத்தாலும் கஷ்டங்கள் என்பது பெரிதளவுதான் கிடைக்கும். இதிலிருந்து மாற்றம் பெற முடியுமா, மீண்டு வெளியில் வர முடியுமா என்கின்ற கேள்விக்கு பதில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, வருகின்ற 20/10/2026 அன்று குரு பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு 6 வரப்போகிறார். 5 இருக்கும்போது ஒன்றுமே செய்யலை, 6ஆம் இடத்திற்கு வந்தால் மட்டும் துன்பங்களை தந்து விடுவாரா கஷ்டங்களை தந்து விடுவார் என்ற கேள்வி இருக்கிறது என்று உங்களிடத்தில் பல வகையான குழப்பங்கள் இருக்கலாம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்றால் உறவுகள் உங்களுக்கு இதுநாள் வரையில் தந்திருந்த துன்பங்கள் விலகி இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் முடிவு செய்ய வேண்டும். பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடர்களோ இல்லை மாறக்கூடிய கிரகங்களோ கிடையாது. யோக தசாவாக இருந்தால் பாதகங்கள் குறைந்திருக்கும். தசாக்கள் பாதக தசாவாக இருந்தால் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்திருந்தாலும் நன்மைகள் என்பது ஓரளவுக்குத்தான் கிடைத்திருக்கும். ஆனால் உங்களை விட்டு பிரிந்தவர்கள், நித்தமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர், உங்களை வாழவிடக்கூடாது என்று பல வகையிலும் உங்களுக்கு சோதனைகளை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அவர்களுடைய குணம் என்ன, அவர்கள் இவ்வளவு காலமாக எதை நினைத்து உங்களுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி இருப்பார். அது மட்டுமல்ல, கெட்டவங்க விலகினாலே நல்ல காலம் பிறந்துச்சுன்னு தான் அர்த்தம். சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, ராகு கேதுக்களும் சரி கெட்ட இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் கெட்டவர்களை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார்கள் என்று அர்த்தம். இதனால் வரையில் மலையாக நம்பியவர்கள் கூட உங்களுக்கு இவ்வளவு காலமாக கெடுதல் செய்து கொண்டு உங்களுடன் இருந்தார்கள் என்பதை மிகவும் தெளிவாக காட்டி கொடுப்பார். கெட்டவங்க விலகியவுடன்
அவர்களுடைய சதிகளும் அவர்களுடைய கொடூர குணங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டு இருந்திருப்பீர்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். குரு பகவான் பயிற்சி பெற்று 6ஆம் இடத்திற்கு வந்த உடனே நோய், கடன், பகை, எதிரி இதைகளை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அதிலும் சில நன்மைகள் இருக்கும். குரு பகவான் இதனால் வரையில் உங்கள் உடலை சரியாக நீங்கள் கவனிக்காமல் விட்டிருந்தால் முதல்ல உடம்பை பாரு. முதல்ல இருக்கிற பிரச்சனையை முடி. பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காத. அந்த கடனை நீ கொடுத்தே ஆகணும். அந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணுன்ற வழியில் கொண்டு செல்வார். உங்கள் உடம்பு குணமாகுவதற்கும் அதற்குண்டான மருத்துவத்தை நீங்கள் தொடுவதற்கும் எதிரிகளை விலக்கி வைப்பதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை காட்டுவார். குரு பகவான் எங்கிருந்தாலும் நன்மை செய்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அது போராட்டமாக இருக்கும். சரி, ராகு கேது. ராகு கேதுக்கள் என்பது குரு பகவான் பயிற்சி பெற்று சில நாட்களில் இருப்பதினால் 11ஆம் இடத்திற்கு ராகு வரப்போகிறார். விரய ராகுவாக இருந்த ராகு பகவான் யோக ராகுவாக மாறக்கூடிய காலம் வந்துவிட்டது. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 1.5 வருடம் இருப்பார். 18 மாதம். 18 மாதத்தில் கடன் இருந்தால் அடைத்து விடலாம். பிரச்சனைகள் இருந்தால் முடித்து விடலாம். திடீர் தனலாபங்கள் இருக்கும். கஷ்டங்களும் நஷ்டங்களும் இனி இருக்காது. அப்படி இருந்தாலும் கஷ்ட நஷ்டத்தை கொடுத்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ராகு பகவான் சரி செய்து லாபகரமான வாழ்க்கையை, சந்தோஷமான நிலையை உருவாக்கி கொடுப்பார். அது மட்டுமல்ல, 7.5 சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளை வராமல் தடுத்தாலும், துன்பங்களை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும், தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எல்லா செயல்களிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவதற்குண்டான வழியை ராகு கேதுக்கள் கட்டாயமாக செய்வார்கள். குரு பகவான் பயிற்சி பெற்று 6ஆம் இடத்தில் அமருகிறாரே, என்ன துன்பம் வந்து விடுமோ என்ற பயம் வேணாம். குரு பகவான் பயிற்சி பெறுவார். 3 மாதங்களில் வக்ரம் பெறுவார். நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நாட்கள் என்பது 3 மாதம் மட்டும்தான். 7.5 சனியில் விரயச்சனியை சந்திச்சாச்சு. ஜென்ம சனியை பல வகையில் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. இப்போ இருக்கக்கூடியது குரு பகவான் மாற்றம் பெற்ற பிறகு 3 மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் 7.5 சனியின் தாக்கமாக இருந்தாலும் பெரிதளவு பாதிப்பு தந்து விடாது. லாபங்களை தரும். திடீர் தனலாபங்களை கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் வழியாக பிரச்சனைகளை முடிக்க முடியும். நீங்களும் மீண்டும் தலைவனாகவும் குடும்ப தலைவியாகவும் முயற்சிகளில் வெற்றி பெற்று பல வகையான நன்மைகளை அடையக்கூடிய ராசியாகவும் மீன ராசி மாறப்போகிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.